இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நம்ம ராமும் சோமும் ஒரு சின்ன பிளான் பண்ண சொல்லி நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். அவங்க போயிட்டு ஒரு பழத்தை நோண்டி எடுத்துக்கிறாங்க. எடுத்து முடிச்சுட்டு அதுக்கு இப்போ இறங்குற மாதிரி படிக்கட்டெல்லாம் செஞ்சு ராவு பகல் பார்க்காம ஒரு பழத்தை நோண்டி முடிக்கிறாங்க. அது முடிச்சுட்டு அங்கே ஒரு குகையும் கட்டுறாங்க. அந்த குகையில் அவங்க வாழணும்ல. ஸோ அதனால் அங்கே இருக்க குகையெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் கீழே படுக்க முடியாதுன்னு ஒரு கட்டளையும் செஞ்சுக்கிறாங்க. செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு மேலே மூங்கில் தாறுலேருந்து பிரிக்கிறாங்க. மூங்கில் பையை பிரித்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது குகைக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஆர்ட் ஒர்க்கையும் பார்க்குறாங்க. ரொம்பவே அழகாக டிசைன்லாம் பண்ணுறாங்கல்ல. டிசைன் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ராமு சோமு கிட்ட சொல்கிறேன், இங்கே ஒரு கிச்சனை கட்ட சொல்லி அங்கே அழகாக மார்க் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்குறான். நீ இங்கே பள்ளத்தை நோண்டி எடுன்ட்டு. ஸோ ராமு அது ஓகே சொல்லிவிட்டு அங்கே பள்ளத்தெல்லாம் நோண்டி முடிச்சுட்டு நீ அங்கே போய்ட்டு மூங்கில் கம்பிலாம் நடுன்னு சொல்கிறாரு. மூங்கில் கம்பிலாம் நட்டுறது ஏன்னா அங்கே இருக்க புகழை வெளியே போனலாம். அதுக்கு தான் அழகான ஒரு கிச்சனுமே செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கே இருக்க கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டு நசுக்கிறாங்க. ரொம்பவே அழகாக பண்ணிட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் சிமெண்ட் எடுத்துகிட்டு வந்து பூசுகிறாங்க. இதோட அதுக்கப்புறமா ராமும் சோமும் வந்து மேலே டேங்கை வெட்டிக்கிறாங்க. வெட்டி முடிச்சிட்ட பிறகு அதில் மூங்கில் கம்பிகளால் பழுப்புமே வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா சிமெண்ட் கலவைகள்லாம் எடுத்துன்னு வராங்க. சிமெண்ட் கலவையில் எடுத்து கையிலே பூசுகிறாங்க. பாருங்களேன், கையிலே அது டேங்கை பூசி முடிச்சிட்ட பிறகு கீழே போயிட்டு அது டேங்கை பூசி முடிச்சாச்சு. அதுக்கடுத்துமா என்ன வேலைன்னு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கலர் அடிக்கிறது தானே. கீழே இருக்க ஸ்விம்மிங் பூலுக்கு கலர் ரெடி பண்ணுறாங்க. கலர் ரெடி பண்ணிட்டு அதுவுமே கையாலேயே பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சோன்னு பார்க்க அழகாக பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தண்ணி விடுறதாங்க பாக்கி. தண்ணி அங்கேருந்து எடுத்துன்னு வந்து முதல்ல டேங்கை கழுவிக்கிறாங்க. டேங்கை கழுவி முடிச்சுட்டு அங்கே மூங்கில் கம்பிக்கெல்லாம் நட்டு அதுக்கப்புறமா நதியிலேருந்து டேரெக்டாக தண்ணி கொண்டு வராங்க. தண்ணி கொண்டு வந்து ஸ்விம்மிங் பூலையுமே கழுவிக்கிறாங்க. கழுவி முடிச்சுட்டு அந்த ஸ்விம்மிங் பூலை ரொம்பவே டிசைன் பண்ணுறாங்க. பாருங்கள், டிசைன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு செம்மையாக ஆட்டம் போகிறாங்க. இந்த ஒர்க்கை இவங்க பண்ணி முடிக்கிறதுக்கு 100 நாள் ஆச்சுங்க. ஸோ இந்த ஒர்க்கை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க. இவங்க ஒர்க் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறேங்க.